நம்ம ஊர்ல இருந்து படிச்சு இம்புட்டு தூரம் பெரிய ஆளா இருக்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கே சேவை செய்ய வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம்டாமா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தாத்தா. இல்லடாமா, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன் அத்தை தான் எல்லாம் உன்னைய பாத்துக்கிட்டா. இப்ப அவளும் வந்து நிக்க முடியல. இருந்தும் யாரோட தயவும் இல்லாம இம்புட்டு தூரம் ஆடானது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஐயா கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டா, போதும் தானே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்புறம் பெரிய ஆபீசர் சொன்னாரு உங்களுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அதனாலதான் இந்த வீடு தான் நம்ம பெரிய பெரிய ஆபீஸுங்கெல்லாம் வந்து இங்க தங்கிட்டு போவாங்க. இந்த ரூமை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இங்க தங்கிக்கலாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இங்க நாளையில இருந்து கேம்புக்கு வர சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும். நீங்க ஊருக்குள்ள போயிட்டு சொல்லிடுறீங்களா? நாளையில இருந்து வந்து எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ மருத்துவ வசதிகள்லாம் வந்து பாத்துக்க சொல்லி. சரிங்க ஐயா, நான் எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கே சொல்லிடுறேன். கதிர், நம்ம 2 பேரும் இங்க தங்கிக்கலாம். கண்மணி அவங்க தாத்தாவோட தங்கிக்குவாங்க. ஓகே டாக்டர். ஐயா அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி? சார் அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நான் வீட்ல இருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் நம்ம 3 பேத்துக்கும். ஐயா அந்த பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்கய்யா. எங்க ஊர்ல இருக்க சாதிசனம் சந்தோஷமா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி அங்க இருந்து வந்து எல்லாத்துக்காகவும் பண்றீங்க. உங்களுக்காக நாங்க சாப்பாடு செஞ்சு போட மாட்டோமா ஐயா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க போய் இருங்க, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு ஏற்பாடு பண்றேன். சரிங்கய்யா. சரி கண்மணி, நீங்களும் போங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உங்ககிட்ட கூப்பிடுறோம், நீங்க அப்ப வாங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ எடுத்துட்டு போறீங்களா இல்ல இருக்கட்டுமா? இல்ல இருக்கட்டும், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். தாத்தா நம்ம வீட்டுக்கு போவோமா? சரிம்மா கண்மணி, வா போவோம். சரி கதிர், வாங்க நம்மளும் போவோம். இந்த வீடுதான் 5/24. என்ன போஸ்ட் மாஸ்டர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாரு? வாங்க வாங்க. ஓ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். என்னங்க யாருக்கும் போஸ்ட் எதுவும் வந்திருக்கா? இல்ல சீதாவுக்கு தான் உங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கு லெட்டர். காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? என்ன சொல்றீங்க? செம் ரிசல்ட் வந்திருக்கும் போல இருக்கு, அதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுங்க நானே வாங்கிக்கிறேன். அப்புறம் பையனுக்கும் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த காவியா பொண்ணு, அவ உங்க வீட்டுக்கு தான் மருமவளா வந்திருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வீடு பூட்டி இருக்கு. அந்த பொண்ணோட லெட்டரையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. ஏங்க உங்க மருமகளோட லெட்டர் தானே, ஏன் பையனும் மருமகளும் தனியா எதுவும் போயிட்டாங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க தனியா வேற ஊர் பார்த்து போயிட்டாங்க. சரி நான் இன்னொரு நாள் அதெல்லாம் தெளிவா பேசலாங்க, நான் வரேன். ஓ இல்ல எந்த ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னீங்களா? இந்த லெட்டர் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுத்துடலாம். இல்லங்க அவங்க எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. உப்புக்கல்ல தண்ணீருக்கு இயக்கப்பட்டது, தப்பிச்சல கூடாதுன்னு மாட்டிக்கிட்டது. சீதா சீதா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வந்தோடனே அவளை ஏலம் போட்டுட்டு வரணுமா? அவ சும்மாவே காதுலே வாங்கிக்க மாட்டா நம்ம பேசுறத. இப்போ நீங்க கூப்பிட்டோனே மட்டும் ஓடி வந்துருவாளா? என்ன பார்த்தாலும் அந்த போனும் கையுமா தான் இருக்கா. சரி அதெல்லாம் விடு, ஏதோ காலேஜ்ல படிச்சு ரிசல்ட் வந்திருக்காமா, என்னன்னு பாரு. அப்படியாங்க? கொடுங்க பாப்போம். என்னாச்சு சீதா, எவ்வளவு மார்க்கு? மார்க் தானே, இந்த அவளே வந்து சொல்லுவா. சீதா, ஏ சீதா. ஷோ என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏய் இங்க வாடி வெளியே. ஏய் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. என்னம்மா? பரீட்சை எப்படி எழுதி இருக்க? நல்லா எழுதி இருக்கேன். என்ன பார்த்தாலும் போன போன போன. ஏய் என்ன ஆச்சு? ஏண்டி ஊர் உலகத்துல எல்லாம் புள்ளைங்க இருக்குடி, இல்லாத பட்டதுங்கள எப்படி படிச்சு எப்படி எல்லாம் வருதுங்க. ரெண்டும் வந்து பிறந்திருக்கு பாரு, எங்க இருந்து வந்து பிறந்துச்சுங்களோ. ஏ மீனா என்ன ஆச்சுன்னு சொல்லு, நீ பாட்டுக்கு வாழு வாழு கத்திக்கிட்டு இருக்காம. அவங்க காலேஜ்லயே ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கானு பட்டமளிப்பு விழா பண்றாங்களாமா. உங்க புள்ளைக்கு போய் அவார்டு வாங்கிட்டு வரீங்களா? ஏ என்ன ஆச்சு, எவ்வளவு மார்க்? ஏங்க எல்லாத்துலயும் கோட்டை விட்டுட்டு வந்திருக்காங்க, எல்லாத்துலயும் அரியர், ஒண்ணுல கூட பாஸ் இல்ல. ஏய் என்ன சொல்ற, ஒழுங்கா பாத்தியா? ஒழுங்கா பார்க்காம நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இத கொண்டு போய் வெளியே யார்ட்டையாவது காட்டுங்க. புள்ளைய நல்லா லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களையும் என்னையும் கையை கட்டிக்கிட்டு வந்து என்ன ஏதுன்னு பேச சொல்லி இருக்காங்க. என்ன சீதா என்ன இது? ஏண்டி வீட்டுல ஒரு வேலை செய்யணும் உனக்கு வலிக்குது. எப்ப எந்த வேலை செய்யணும் புக்க தூக்கி வச்சுக்க வேண்டியது. படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு என்னத்த படிச்சு கிழிச்சு வச்சிருக்கிற?
எல்லாத்துலயும் அரியர், ஒண்ணுல கூட பாஸ் இல்ல. என்ன லட்சணமா நீ படிச்சு கிழிச்சிருக்க? புத்தி எங்க போனுச்சு? எந்நேரம் பார்த்தாலும் இந்த போனு, அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சு எரியலான்னு பார்த்தாலும் அதை கேட்கறது இல்ல. இல்லாதப்பட்டதுங்களா போய் பாரு, எம்பிட்டு படிச்சு எம்பிட்டு மார்க் எடுக்குதுங்கன்னு. உனக்கு எதிரடி குறை வச்சோம், உனக்கு எதிர குறை வச்சோம். ஒரு வீட்டுல ஒரு வேலை வாங்கி செய்யறது இல்ல. இந்நேரத்துக்கு உன்னை படிக்க வச்சு செலவழிச்சு தண்ட காசுக்கு ஒரு மாட்டை வாங்கி இருந்தா கூட 10 மாடை பார்த்துருக்கலாம். சோத்துல குறை வச்சமா இல்ல உடுத்துற உடையில குறை வச்சமா? உன் அண்ணன் நீ ஏன்டி இப்படி எங்களை பாடா படுத்தி எடுக்கிறீங்க? இத்தனை வருஷம் நல்லதானே படிச்ச, இப்ப என்ன உனக்கு வலிக்குது? எதுல உனக்கு வந்துச்சு சொல்லு. உன்னையெல்லாம் பார்க்க பார்க்க பத்திக்கிறதா வருது. 2 பேரும் எங்கிட்ட இருந்து வந்து போறீங்கன்னு எனக்கு தெரியல சாமி. சீ, என்ன ஜென்மங்கடி நீங்களாம். படிக்கிறதுக்கு என்ன வலிக்குது? வீட்டுல வேலை செய்ய வலிக்குதுன்னு ஒரு நியாயம் சொல்லலாம். படிக்கிறது ஒண்ணுதான் செய்றீங்க, அத கூட உருப்படி இல்லாம எப்படி? இல்லாதப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் போய் பாரு. வீட்டுல அம்புட்டு கஷ்டம் இருந்தாலும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு இருக்குதுங்க. உங்களுக்கு நாங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோன்ற திமிரில் ஆடிக்கிட்டு திரியுறீங்களா? மொத்தத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துருவோம், தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ உங்க அண்ணனும் தட்டை தூக்கிட்டு 10 வீட்டுக்கு திரிய வேண்டிதான். அவன் வாழ்க்கை அப்படி, உன் வாழ்க்கை இப்படி. இனிமேல நீ படிக்க போவேணாம். இனி பாரு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. படிக்கும் போது கவனம் படிப்புல இருக்கணும், அதை விட்டுட்டு மத்ததுல இருந்து இப்படிதான் இருக்கும். ஏங்க, உங்க புள்ள லட்சணத்தை பாத்துக்கங்க. என் பையன் கூட ஒரு நாள் கூட இந்த மாதிரியெல்லாம் வந்து நின்னது கிடையாது. இவன் மொத்தத்திலையும் கோட்டை விட்டுருக்கா. இதனால எங்கிட்ட இருந்து வந்து தொலையுதுங்கன்னே தெரியல. சி, கஷ்டப்பட்டு கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினதுக்கு நல்லா வச்சு செய்யறாங்க. என்ன படிச்சது வரலையா? உன்ன மாதிரி தானே எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் படிச்சது வந்திருக்கான், உனக்கு மட்டும் எப்படி வரல? படிச்சாதானே வரும், படிக்கலன்னா எப்படி வரும்? அம்மா இல்லம்மா, இனிமே ஒழுங்கா படிச்சு நான் எழுதுறேம்மா. நீ ஒழுங்கா படிச்சு கிழிச்சு எழுதின வரைக்கும் போதும். என் அண்ணன் வீட்டுல அப்பயே பொண்ணு கேட்டாங்க, அப்பயே கட்டி வச்சிருக்கணும். நான் தான் படிக்குது இப்போதைக்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். அதனாலதான் என் மதினிக்காரி மூஞ்ச திருப்பிக்கிட்டு திரியறா. அப்பயே அதுங்களுக்கு கட்டி கொடுத்துருந்தனா ஒரே தான் முடிஞ்சிருக்கும். தண்டை செலவு பண்ணிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு இருந்திருக்கோம். நீ படிக்கவும் போவேனா, எங்க மானத்தையும் வாங்க வேணாம். உங்க அண்ணன் தான் எங்களை இந்த பாடுபடுத்திட்டான், நீயும் எங்களை பாடுபடுத்துற அளவுக்கு எங்க உடம்பு தாங்காது சாமி. அதனால ஒழுங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இனிமே நாங்க சொல்றபடி நடந்துக்க. சி, நீ எல்லாம் ஒரு புள்ளையா? படிக்கிறதுக்கு வலிக்குதா? மொத்தத்திலையும் கோட்டை விட்டுட்டு வந்திருக்க. வெளியே சொன்னா அசிங்கம். பையனுங்க அப்படி பண்ணுனா ஒரு நியாயம் சொல்லலாம், பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு படிக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? சி, என்னப்பா அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்க? நீங்க தான் எல்லாமே, உங்களுக்காக தான் எல்லாமே வாழ்றது, நாங்க செய்யறது எல்லாமே. அப்படி இருந்தும் இப்படி இருந்தா நாங்க என்னத்த சொல்றது? படிக்கிறதுக்கு கூட வலிக்குதா? நாங்க படிக்கலனாலும் நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறோம். இந்த படிப்பு இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க எவ்வளவோ கஷ்டப்படுதுங்க தெரியுமா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா படிப்போட அருமை தெரியும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வலிக்குது. என்னமோ பண்ணுங்க, உங்க அம்மா சொல்றபடி அன்னைக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா ஒரே பிரச்சனையா முடிஞ்சிருக்கும். நாங்க தான் எல்லாம் எதுவும் பேச முடியல. விடுங்க சாமி. சி, எல்லாம் அந்த கதிராலதான். அவனை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் படிக்காம விட்டுட்டேன். இப்ப மொத்தமா எல்லாம் போச்சு. ஐயோ, சாப்பிடு தங்கம். மகா குடு, நான் அன்பு கூட்டி விடுறேன், நீ போய் சாப்பிடு போ. இல்ல நீ கொஞ்ச நேரம் ஆகட்டும். அட, எப்ப சாப்பிடுவ நீ? அன்பு சாப்பிட்டுட்டு இருக்கல, நீ நான் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். அன்பு, அம்மா இங்க சுடுதண்ணி வைக்கிறேன், கீழே ஊத்தி விட்டுற கூடாது. சாப்பிட்டுட்டு தான் சுடுதண்ணியை குடிக்கணும், சரியா? தண்ணியை குடிச்சு வயிற்று நினைச்சிட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உத வாங்குவ. அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் அம்மாவை கூப்பிடவா? இந்த கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கறேன் அத்தை. சாப்பிடுங்கன்னு சொன்னேன். 4/29. இந்த வீடு தான் மகாலட்சுமின்னு நினைக்கிறேன். சரி, கூப்பிட்டு பார்ப்போம். மகாலட்சுமி, மகாலட்சுமி.
போதும் அன்பு, தண்ணியை குடிச்சு வயித்தை நினைச்சுக்குவ கூட. இந்த வீடு தானே, யாரும் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. மகாலட்சுமி, மகாலட்சுமி, வீட்ல ஆள் இருக்கீங்களா? மகா, உன்னை யாரோ வெளியே கூப்பிடுறாங்க போல இருக்கு, போய் என்னன்னு பாப்போ. சரி மாமா, இந்தா போய் பாக்குறேன். அன்புக்குட்டி, அத்தை இப்ப வெளியே போயிட்டு வருவேன், ஒழுங்கா அதை வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டேன், இல்லன்னா ஒத்த விழுக்கும். அன்பு, வச்சுட்டு சாப்பிடு. மகாலட்சுமின்றது நான் தான், சொல்லுங்க. எஸ்ஆர்கே காலேஜ்ல இருந்து போஸ்ட் வந்திருக்கு. நான் படிக்கிற காலேஜ் தான். இந்தாங்க உங்களுக்கான போஸ்ட். கையெழுத்து போடணுமா? இல்ல தேவையில்லை, நீங்க போங்க. ஓ, இன்னைக்கு தானே ரிசல்ட் வரதா இருந்துச்சு, ரிசல்ட் தான் வந்துருச்சோ. ஐயோ, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோன்னு தெரியலையே. என்ன மகா, யாரு? மாமா, போஸ்ட்மேன் தான் வந்துட்டு போனாரு. என்ன சொன்னாங்க? எக்ஸாம் எழுதுனேல மாமா, அதான் காலேஜ்ல இருந்து ரிசல்ட் வந்திருக்கு போல இருக்கு, அதான். ஓ ஆமால, இன்னைக்கு தானே உங்க ஹெச்ஓடி ரிசல்ட்னு சொன்னாரு. சரி, பிரிச்சு பாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயந்தாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, எடு, பிரிச்சு பார்த்து தானே ஆகணும். பாத்தியா, சோத்தை சாப்பிடாம தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறத, இதுக்குதான் உனக்கு உத போடுறது. என்ன மகா, என்ன இருக்கு? மாமா, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன் மாமா. எல்லாத்துலயுமே 93, 95, 90 எபோவ்ல தான் எடுத்திருக்கேன். ஐயோ மகா, சூப்பர் மகா. பரவாயில்ல மகா, வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்க. இந்த படிப்பை போய் படிக்காம இருந்திருந்தா என்ன பண்ணி இருக்கிறது? படிச்ச படிப்பெல்லாம் வீணா போயிருக்கும்ல. இல்ல நீ, நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு மார்க் வரும்னு. அக்கா, மகா காலையில நேரமா எந்திரிச்சு அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு, காலையில ஆர்டர் முடிச்சு கொடுத்து, மத்தியானமும் அந்த மாதிரி காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஆர்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ராத்திரியும் தூங்காம படிச்சுட்டே இருப்பா. அப்படி படிச்ச மார்க் வராம இருக்குமா? எப்படியோ மகா, நம்ம வீட்ல எல்லாம் யாருமே பெரிய உத்தியோகம்லாம் செஞ்சதே கிடையாது. சின்ன சின்ன வேலை தான். நீ எப்படியாவது படிச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போயிரு, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கும். ஆமா அண்ணி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதுவும் இல்லாம என் அப்பா முன்னாடி பெருமையா வாழ்ந்து காட்டணும். நீ இங்க பாரு மகா, பெருமைக்காக வாழணும்னு நினைக்காத, உனக்காக வாழணும்னு நினை. அப்படி நினைச்சினாலே போதும், உனக்கு எல்லாமே வரும். நல்லா பண்ணு, சரியா? சரி அண்ணி. அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நானா போன் பண்ணாதாமா நீ நல்லா இருக்கியான்னு கேக்குற, நீ ஏன் ஒரு போன் பண்றியா? ஏப்பா, என் நிலைமை தான் உங்களுக்கே தெரியும்ல, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல நீங்க வேற ஏப்பா. சரிம்மா சரிம்மா, உன் நிலைமை எனக்கு புரியுது. பேராண்டி நல்லா இருக்கானா? மாப்பிள்ள நல்லா இருக்கா? அப்படியா? உங்க மாப்பிள்ளைக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்காரு. உங்க பேரனுக்கு தான் போன வரமெல்லாம் காய்ச்ச, உடம்பு சரியில்லை, இப்பதான் பரவாயில்ல. சரிம்மா, இந்தா உங்க அண்ணன் மாவ டாக்டர் ஆயிட்டாமா, அதுவும் நம்ம ஊருக்கே வந்திருக்காமா. அப்படியாப்பா? நம்ம கண்மணியா? ரொம்ப சந்தோஷம்பா. நீதான் சின்ன வயசுல இருந்து வளர்த்ததையும் கிட்ட வந்து போயிட்டு இருந்த, இப்ப வர்றதே இல்ல. இப்பயாவது வந்துட்டு போலாம்லம்மா. அங்கேயும் வெயிலுன்னு தானே சொல்றாங்க, வந்து இருந்துட்டு போங்கம்மா. சரிங்கப்பா, நான் எப்படின்னு பாத்துட்டு வரேன்பா. கையிலயும் காசு இல்ல வேற, வந்தாலும் என்ன பண்றது? இப்ப கண்மணி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாமா, கையில காசெல்லாம் கொடுத்துருக்கா. நான் வேணா 2000 ரூபாய் போட்டு விடுறேன், எல்லாரும் வாங்கம்மா. காசெல்லாம் ஒண்ணு வேணாம்பா, நீங்க வச்சுக்கோங்க. என்கிட்ட காசு இருக்கு, நான் வாரேன். சரிம்மா. கண்மணியை கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா, இதா குளிச்சுட்டு இருக்கா, நான் வந்தோனையும் கூப்பிட சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் செல்வம், இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி, பாண்டீஸ்வரி, வரணி, பாக்கியா. இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.